ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம அபி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. எங்கே சுடருக்கு இந்த கர்ணாவால் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கர்ணா ஜெயிலுக்கு போனால் மட்டும்தான், அதுவும் வெளியே வராமல் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போனால் மட்டும்தான் இங்கே அபியும் சுடரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதை விட முக்கியம் அப்படின்னா நம்ம வெற்றி வந்து அபி கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சுடரோட எதிர்காலம் இன்னும் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ சீக்கிரமாகவே நம்ம அபியை பற்றின விஷயத்த, அதாவது அபி ரொம்ப நல்லவங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அபி கூட நம்ம வெற்றி வந்து சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்போது இங்கே சண்முகம் இருந்துட்டு, அபிமா வாடா அபிமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, இங்கே பாரு அபி, நீ உன் பர்த்டே அன்னைக்கு இந்த வீட்டை உன் அண்ணி பேரில் எழுதி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தல, அதெல்லாம் வேண்டாம் அபிமா, சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எதுக்காக இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இந்த அபியால் தான் நம்ம ஒட்டுமொத்த சந்தோஷத்தையுமே இழந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவளாக ஏதோ இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் அதையும் நடக்க விடாமல் பண்ணிடுவார் போல். இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரளா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ நம்ம சண்முகம் எத்தனையோ டைம் சொல்கிறாங்க, ஆனாலும் அதை எதுவுமே கேட்காம நம்ம அதாவது அபி வந்து இல்லைண்ணா, உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. எனக்கு இதை விட்டால் வேறு வழி எதுவுமே இல்லை. இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இது மட்டும்தான்ண்ணா. இதை விட உங்களுக்கு பல மடங்கு நான் நிறைய செய்வேண்ணா. நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் கண்டிப்பாக லாயர் ஆகிடுவேன். அதன் மூலமாக எவ்வளோ வருமானம் வந்தாலும் உங்களுக்கும் அன்னிக்கு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நான் செலவழிக்க போகிறேன். உங்களுக்காகவே நான் அந்த வேலைக்கு போயிட்டு எல்லாம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேண்ணா. உங்களை பழைய மாதிரி ராஜா மாதிரி வாழ வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும்ண்ணா. உங்கள் எல்லாரையுமே நான் சந்தோஷமாக பார்த்துப்பேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது நம்ம அபி வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கே நம்ம அதாவது கர்ணாவோட தங்கச்சின்னு ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, திவ்யா, அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க. அதாவது போனதுமே அங்கே அவங்க வந்து பாஸ் ஆகி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெய்லியுமே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்து நிற்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம பிரபாகரன் லாயருமே வந்துடுறாரு. ஏன்னா திவ்யாவை பார்க்குறதுக்காக. திவ்யாவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது திவ்யா வந்து அதாவது முதல்லலாம் அவாய்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பிரபாகரனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்போது நம்ம பிரபாகரன் ப்ரப்போஸ் பண்ணதுமே இங்கே நம்ம திவ்யா வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இப்போது இவங்க 2 பேருமா பீச்சு, பார்க்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கருணா வந்து இவங்க 2 பேரையும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்த இங்கே கருணாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. வீட்டுக்கு வரட்டும் இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து திவ்யா வீட்டுக்கு வரட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்வேதா வந்துட்டு என்னங்க எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஏங்க உங்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு கோவம் இருக்குது, இதை பார்த்தாவே எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ தான் திவ்யாவுமே வந்துடுறாங்க. ஸோ வெற்றியுமே பக்கத்தில் தான் இருக்காங்க. திவ்யா வந்ததுமே நேராக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. நில திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா சொல்கிறாங்க. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நீ இன்றைக்கி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ் தானே, வேறு எங்கேயுமே போகவே இல்லையா? வேறு எங்கேயும் போகலண்ணே, என்கிட்டயே இப்போலாம் நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டில்ல திவ்யா. அண்ணே, நான் எப்பயுமே எதுக்காகவும் உங்கள்கிட்ட நான் பொய் சொல்லவே மாட்டேண்ணே, பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்க திவ்யா. நீ இன்னைக்கு எங்கே போன, யார் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அந்த லாயரை எனக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வீட்டுக்குமே வந்திருக்காரு, ஒரு கேஸ் விஷயமா நம்ம வீட்டுக்கு அடிக்கடிக்கு அவர் வருவார், அவரை எனக்கு தெரியும், அவர் நல்ல பர்சன் தான். இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருணா கேட்குறாங்க. உடனே இப்போது திவ்யாவுமே தயங்கிக்கிட்டு, ஆமாண்ணா, எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்ண்ணா, நீங்கள் தான் ப்ளீஸ்ண்ணா. இந்த விஷயத்த உங்ககிட்ட நானே ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குண்ணா. என்னுடைய லவ்வுக்கு ஓகே சொல்ல மாட்டிங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம்தான். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளாக நான் இந்த விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே போனேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் மனசு வைக்கணும்ண்ணா, ப்ளீஸ்
ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா வந்து கருணா கிட்ட கேட்குறாங்க. கருணாக்கு பத்திக்கிட்டு எரியுது. ஏன் அப்படின்னா அதாவது நம்ம பிரபாகரன் லாயர் நல்ல ஒரு தொழிலில் தான் இருக்கார். ஸோ நல்ல வேலையில் இருக்கார், நல்லவரும் கூட. இவருக்கு கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை தான். ஆனால் திவ்யாவை வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே கருணாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க, சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போது இங்கே நம்ம கருணா இருந்துட்டு அது வந்து திவ்யா, இப்போது நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை நான் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பியா அண்ணா? அப்போது அவரை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லைண்ணா, உங்களோட விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பமும். ஆனாலும் என் மனசுக்கு பிடிச்சவர் அவர் தான், அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேண்ணா. என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து, ஏன் கருணா, அதான் அவங்க இவ்வளோ இதாக சொல்கிறாங்கல்ல, அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பாக லவ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் நியாயம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கருணா இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நீ யோசிச்சு பார்த்தியா? நீயும் அப்படி தானே லவ் பண்ண, அந்த லவ் உனக்கு செட் ஆகாதனால தானே இப்படி நீ தனியாக இருக்க. இப்படி உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வெற்றி. உன்னுடைய வாழ்க்கை எப்படியாவது சரி செய்யணும்னு நினைக்கிறேன். உன்னை மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ உன்னவே ஒருத்தி ஏமாற்றிட்டு போயிட்டா, உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு என்னுடைய குடியையும் கெடுத்துட்டு போயிட்டா. அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. பொண்ணுங்க மட்டும் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காத, பசங்களும் ஒரு சிலவங்க அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு பண்ணணும்ப்பா. அதான் உன் வாழ்க்கையில் நடந்ததுமே இங்கே திவ்யாவோட வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இருந்துட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ திவ்யா இருந்துட்டு, அண்ணா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலண்ணா, நான் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை திவ்யா, நான் சொல்கிறவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும். அதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இப்படி லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கருணா, திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கருணா கையை சொல்கிறாங்க. ஸோ திவ்யா இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நம்ம லவ் பண்ண ஒருத்தருக்கு நம்ம எப்படி துரோகம் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் கருணா அண்ணா பேச்சை மீறி கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதே அப்படின்னும் இங்கே நம்ம திவ்யா வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே திவ்யா கிட்டே, இங்கே பாரு, இங்கே நிற்கிறானே வெற்றி, இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இவனை தவிர நீ யாரையுமே மனசளவு கூட நினச்சி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து சொல்லவும், இதை கேட்ட திவ்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இது வெற்றிக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே வெற்றி ஓடி வந்து, என்ன கருணா, என்ன இது, எனக்கு இன்னொரு கல்யாணமெல்லாம் வேண்டவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் திவ்யா ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள நீ கல்யாணம் பண்ணி வைக்க கருணா. நான் என் வாழ்க்கையில் இன்னொரு கல்யாணன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்வேதா ஓடி வந்து, இங்கே பார்த்தீங்களா என்ன பேச்சு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, அப்போது இவரால் அதான் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பெரிய இடியை தூக்கி போட்டுட்டு போனாலே அந்த அபி, அவளை இன்னும் மறக்க முடியல போல், அதனால தான் இவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. ஸோ வெற்றி இருந்துட்டு, அப்படி ஒரு நினப்பு எனக்கு இல்லவே இல்லை, திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்லவும், கருணா இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஏற்றுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கருணா கேட்கவும், வெற்றிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே இங்கே திவ்யா பயங்கரமாக அழுகுறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு இவர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இப்படி சொல்கிற? அண்ணா, ஏற்கனவே இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் கூட ஆகலை, அவரோட ஒய்ஃப் வந்து இப்போது ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்காண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு திவ்யா, உன் மேலே பாசமும் அக்கறையும் இருக்கிறதுனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வெற்றி ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவனை மாதிரி நல்ல பையனை நீ எங்கே தேடி பிடிச்சாலும் கிடைக்கவே மாட்டாங்க. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். வெற்றிக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா அந்த அபி. அவளோட நினப்பு அவனுக்கு வராமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் சொல்கிறத கேட்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம திவ்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
இங்கே கர்ணா பேச்சை திவ்யா கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. ஏன் அப்படின்னா நம்ம பிரபாகரனுமே ரொம்ப நல்லவர் தான். ஸோ திவ்யாவும் பிரபாகரனும் ஒன்று சேர்ந்தா சூப்பராக இருக்கும். அதே சமயம் இங்கே அபி வந்து தப்பு பண்ணல. ஸோ அபியோட நல்ல மனசு, அதாவது அவங்க தப்பு பண்ணல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெற்றி வந்து அபியை போய் சேரணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது. ஏன்னா நம்ம அபி தப்பே பண்ணல, தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அபியும் வெற்றியும் ஒன்று சேர்ந்தாதான் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கர்ணா எல்லாரோட வாழ்க்கையுமே கொலாப்ஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணிவிட்டு தண்டனையை அனுபவிக்காமல் வேறொருத்தர் மேலே பழிய போட்டு அவங்க இப்போ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தண்டனை அனுபவிக்க வேண்டிய இந்த கர்ணா வெளியே இருக்கான். அவன் சீக்கிரமாகவே ஜெயிலுக்கு போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெற்றியோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். சுடர், அபி, அதாவது அவங்கள சுற்றி உள்ள எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். இப்போ சொல்லப்போனால் இந்த கர்ணா இப்போ ஸ்வேதாவையுமே கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. ஸ்வேதா மேலே தப்பான ஆசை வச்சதுனால தான் இந்த விஷயம் நம்ம பார்வதிக்கு தெரிஞ்சதுனால தான் இது விஷயமா பிரச்சனை வந்து இங்கே பார்வதியை தீர்த்து கட்டினது இந்த கர்ணா. ஸோ பார்வதியோட தங்கச்சி எப்படியாவது அடையணுன்றதுக்காக பார்வதியோட உயிரவே எடுத்துட்டான் இந்த கர்ணா. இந்த கர்ணா வெளியில் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கர்ணா ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம திவ்யா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வெற்றி இருந்துட்டு இங்கே பாருங்கள் திவ்யா, நீ எதுக்காகவும் அழுகாத சரியா? நீயும் என்னுடைய கூட பிறக்காத தங்கச்சி தான் சரியா? நான் உன்னை கல்யாணமெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். கர்ணா ஏதோ புத்தி கெடுத்தனமா என்னுடைய வாழ்க்கையை சரி செய்யதான் நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறான். நீ அதை பற்றி எதுவும் நினைக்காத. நான் கர்ணா கிட்ட பேசி அவனோட சமாதானப்படுத்திடுறேன் சரியா? உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பும் கர்ணாவோட பொறுப்பும் நிறைய இருக்குது சரியா? நீ போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே கர்ணா இருந்துட்டு வெற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் சொல்கிறத மீறி நீ பாட்டுக்கு அவளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா என்ன கர்ணா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏற்கனவே எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் ஆனவனை கல்யாணம் ஆகாத பொண்ணு திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ரெண்டாம் தாரமா? அது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அதே சமயம் எனக்குமே கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. கல்யாணமே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் கர்ணா. நான் சொல்கிறத கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு சரியா? அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த லாயரவே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். லாயருமே திவ்யாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கார். சரி, அது விஷயமா ஏதாவது முடிவெடுக்கறனா தேவையில்லாமல் என் வாழ்க்கையை சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை நீ கொண்டு வராத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து போயிடுறாங்க. ஸோ கர்ணா இருந்துட்டு என்ன இது, எப்போவுமே வெற்றி நம்ம கூடவே இருக்கணும், அபி எக்கார்ந்து கொண்டு அந்த வெற்றி அவள் பக்கம் இழுத்துறவே கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு கணக்கை போட்டால் நம்ம ஒரு கணக்கு போடுறோம், அந்த கடவுள் ஒரு கணக்கு போடுறாரே. சரி பார்த்துப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே கர்ணா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே கர்ணாக்கு கரெக்டாக மாணிக்கத்துக்கிட்ட இருந்து கால் வருது. பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. பக்கத்தில் ஸ்வேதா இருக்கிறதுனால இங்கே கர்ணா வெளியே வந்து பேசுகிறாங்க. டேய், அன்னைக்கு என்னை வர சொல்லி என்கிட்டருந்து பணத்தையுமே அடிச்சுட்டு என்கிட்ட ஜெராக்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டல நீ? ஒரிஜினல் பேப்பரை என்கிட்ட கொடுக்கவே இல்லைல்ல, டூப்ளிகேட்டை கொடுத்துட்டு என்கிட்டருந்து பணத்தையுமே ஆட்டை போட்டுட்டேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. உன் மனசில் எவ்வளோ தைரியம் இருக்கணும். இங்கே பாரு, உன்னெல்லாம் உயிரோடு விட்டு வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கர்ணா இவ்வளோ கோபமாக பேசினா எப்படி? மன்னிச்சிருப்பா. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதுவுமே பிளாக்மெயில் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய விஷயத்துலேயே நான் நுழைய மாட்டேன். நீ என்னை நினச்சி பயப்படவே பயப்படாத. ஏன்னா எனக்கு வேணுன்ற பணத்தை நீ செட்டில் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயுமே அந்த ஆதாரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற நீ? ஆமாம், என்கிட்ட ஒரிஜினல் இருந்தது தான். ஆனால் அந்த ஒரிஜினலில் உன்கிட்ட அன்னைக்கு பணம் கொடுக்குறது, அதாவது உன்னை வர சொல்லியிருந்தேன்ல ஒரு இடத்துக்கு, நீ என்னடனா ஆளை வச்சு என்னை பிடிக்க வச்சுட்ட. நானும் பயத்தில் ஓட ஆரம்பித்தேன். அந்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க பையில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஓடிட்டேன். ஆனால் ஜெராக்ஸு அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ரா. ஒரிஜினல் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. அது இப்போ எங்கே இருக்கோ யார் கையில் இருக்கோ. டேய், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பயமாக கேட்குறாங்க. ஏன்னா மாணிக்கத்துக்கிட்டே இருந்த வரைக்குமே பணத்தை கொடுத்து எப்படியாவது செட்டில் பண்ணி அதை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட் யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. எப்போ யார் மூலமாக என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. இதை நினச்சி இங்கே கர்ணா ரொம்பவே பயப்படுறாரு. ஸோ
பயங்கரமாக எங்கள் மானியத்துக்கிட்ட கோவப்படுறாங்க. உனக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், எதுக்காகடா இப்படி பண்ண? ஐயோ கடவுளே, இப்போது யார்கிட்ட இருக்கோ எப்படி என்ன மாதிரியான பிரச்சனையை நான் சந்திக்க போகிறேன்னு தெரியல, எல்லாமே உன்னால தான்டா. உன்கிட்ட நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், இன்னைக்கு என்கிட்ட ஆதாரம் ஒரிஜினல் ஆதாரமும் இல்லாமல் போயிடுச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரி கர்ணா, என்னால் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறதுக்காக தான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆனால் வேறு மூலமாக உனக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆனால் என்னால் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. ஸோ எங்கள் கர்ணா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, மாணிக்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். அவனை எப்படியாவது டீல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போது எந்த பக்கத்துலேருந்து எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு இங்கே தெரியாமல் இங்கே கர்ணா வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே கர்ணாக்கு சீக்கிரமாகவே ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி தருவீங்க. இன்னொரு சைடு இங்கே வெற்றி ஒரு வேலை விஷயமா போகிறாங்க. போகிற வழியில் டீ கடையில் இங்கே மாணிக்கம் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கத்தை பார்த்ததுமே இங்கே வெற்றி பயங்கரமாக அதிர்ச்சியாக வராரு. இவன் தான் கர்ணாவை அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் சிக்கனா, இவன் இனிமேல் என்கிட்டருந்து தப்பிக்கவே முடியாது, இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி வந்து பயங்கரமாக கோவமாக ஓடி போய் ஒரு வழியாக இங்கே மாணிக்கத்தை பிடிச்சிடுறாங்க. ஐயோ, இன்னைக்கு நைட்டு தான் நம்ம இந்த ஊரை விட்டே வேறு எங்கேயாவது ஓடி போகலான்னு நினச்சோம், அதுக்குள்ளே இவன் பார்த்துட்டானே, ச்சே தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்க வந்து தப்பாக போச்சே. அன்னைக்கு என்னடானா அபிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இன்றைக்கி என்னடானா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. அவகிட்டேருந்து தப்பிச்சிட்டோம், ஆனால் இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு பெரிய பாடாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் வந்து பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. டே என்னை விடுடா, யாரா நீ அப்படின்ற மாதிரி மாணிக்கம் வந்து ஒரு நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே வெற்றி இருந்துட்டு, என்ன தெரியாத மாதிரி யாருன்னு கேட்குற? கர்ணா கிட்ட நீ ஃபோன் பண்ணி அடிக்கடிக்கு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தல, அது எல்லாமே எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா உன்கிட்ட என்ன அப்படி ஒரு ஆதாரம் இருக்குது? கர்ணாவை பற்றின பர்சனல் விஷயம் உன்கிட்ட என்னடா இருக்குது? என்னடா ரகசியம் இருக்குது? ஒழுங்கு மரியாதையாக சொல்லிவிடு. நீ மட்டும் சொல்லலை அப்படின்னா இப்போ நீ உயிரோடவே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி வந்து மிரட்டுறாங்க. வெற்றிக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை அவங்களால முடியவே முடியல. அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோம். இனிமேல் உண்மையை சொல்கிற வரைக்கும் இவன் விட மாட்டானே, உண்மையை சொன்னாலையும் கொண்டு போட்டுருவான், சொல்லலைனாலையும் கொண்டு போட்டுருவான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயத்தில் இருக்காங்க இங்கே மாணிக்கம். வெற்றி எப்படியாவது இவன் கிட்டேருந்து என்ன விஷயம், என்ன ரகசியத்தை இவன் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டே சொல்கிற போறியா இல்லை அடித்து உனக்கு கொன்று போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அடிக்கிற அடியில் மாணிக்கமும் உண்மையெல்லாம் உளறிடுறாங்க. அதுக்கான ஆதாரம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் தான் காட்டுறாங்க. இப்போது பார்வதி மர்டர் கேஸ், அதாவது பார்வதி அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டில் வந்த ரிசல்ட்டு தான். அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு நம்ம வெற்றி. அதில் கர்ணா தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இல்லை, ஆனால் கர்ணா தான் கொலை பண்ணாங்கன்னு இங்கே மாணிக்கத்துக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம அதாவது மாணிக்கத்துக்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்டில் அதாவது விஷம் கொடுத்ததுக்கப்புறம் தான் 5 நிமிஷத்துக்கு கழித்து தான் அவங்க கத்தி குத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெற்றி பார்த்தது நம்ம அபி வந்து பார்வதி வயிற்றுலேருந்து கத்தி எடுக்கிறப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம பார்வதி வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. டேய் என்னடா இதில் என்னென்னமோ போட்டிருக்கு, விஷம் கொடுத்து தான் பார்வதி அக்கா இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அதுதான் உண்மை. யார் விஷம் கொடுத்துருப்பாங்க? ஒருவேளை அந்த அபியே விஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கத்தியால் குத்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி இங்கே வெற்றி வந்து யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீ உயிருக்கு உயிராக நேசிச்சுக்கிட்டு இருக்கிற உன் ஃப்ரெண்டு தான் விஷத்தை கொடுத்து சாவடிச்சுது. பார்வதி அக்கா இறந்து போகிறதுக்கு காரணமே உன் ஃப்ரெண்டு தான். எல்லாமே பண ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்காவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்களே ஸ்வேதா மேலே ஆசைப்பட்டு தான் இந்த கர்ணா வந்து பார்வதி அக்காவை கொலை பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வெற்றிக்கு அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்த அதாவது நம்ம வெற்றி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சின்னதாக கூட கர்ணா மேலே சந்தேகமே வராது நம்ம வெற்றிக்கு. அந்த அளவுக்கு தான் இப்போ வரைக்குமே வெற்றிக்கிட்ட இந்த கர்ணா வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது கர்ணாவோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு தெரிஞ்சு போச்சு. வெற்றி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ இதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சத்தியமாக இது உண்மை தான், இந்த கர்ணா மோசமானவன்,
கருணாவை பற்றி தெரியாமல் நீ அவன்கிட்ட இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வெற்றியால் இதை எதையுமே ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, நீ உன் பொண்டாட்டியை ரொம்ப ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி ஜெயிலில் இருக்கிறதுனால தான் இப்போது இந்த கருணா தப்பே பண்ணியிருந்தாலும் தைரியமாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் உன்கிட்ட நல்லவன் மாதிரி தான் காட்டிப்பான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அபி மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு கூட உன்னை யோசிக்க விட மாட்டான். அப்படிப்பட்ட ஜென்மம் தான். அவன் வெளியே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக உன் வாழ்க்கையுமே கெடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரவே போக வச்சு இப்போ அபியையுமே, தப்பு பண்ணாத அபியை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இப்போது பார்வதி தங்கச்சி இருக்காங்க பார்த்தியா, ஸ்வேதா, அவங்களோட வாழ்க்கையுமே ஸ்பாயில் பண்ணுறதுக்காக இப்போது நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போது எப்படியாவது ஸ்வேதா அவங்க மனசில் இடம் பிடிச்சி ஸ்வேதாவையுமே கல்யாணம் பண்ணிக்குவான். இப்படி ஸ்வேதா அவங்க ஒட்டுமொத்த சொத்தும் வேணும், ஸ்வேதாவை அடையணும். இதுதான் இந்த கர்ணாவோட டார்கெட்டே. இதனால தான் அவன் இவ்வளோ அதாவது அந்த வீட்டுக்கு பம்பி போயிருக்கான். அதுதான் மேட்ரே. அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி எந்த தப்பும் பண்ணல. ஆமாம், கொலை நடந்துச்சு, கத்தியால் குத்துனதை நீ பார்க்கல, கத்தியால் எடுத்ததை தான், அதாவது வயிற்றுலேருந்து கத்தி எடுத்ததை தான் நீ பார்த்ததா சாட்சி சொன்ன. அப்போது அந்த நிமிஷம் உன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை நீ கேட்டியா வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும் கேட்கல நம்ம வெற்றி. அதனால் அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. நான் அதை கூட கேட்கவே இல்லையே. கருணா மேலே இருந்த நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்கா மேலே இருந்த பாசம், இது எல்லாமே என் கண்ணை மறைச்சிருச்சு. அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கல. அவகிட்ட என்ன நடந்ததுன்னு கூட கேட்கவே இல்லை. அப்படி கேட்டிருந்தான் அப்படின்னா தப்பு பண்ணதுக்கான தண்டனையை இந்த கருணா அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். எந்த தப்புமே பண்ணாமல் 10 வருஷம் தண்டனையாக நரக வேதனையை அனுபவிச்சிருக்கா அபி, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி இப்போ தான் நம்ம அபியோட மனசையும் அவங்க தப்பு பண்ணல அப்படின்ற நல்ல குணத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கருணா இப்படிப்பட்டவனா அப்படின்றத இப்போ வரைக்குமே நம்ம வெற்றியால் ஏற்றுக்கவே முடியல. மாணிக்கம், நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன்? இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் போய் சொல்லுமா? ஒரிஜினல் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஒரிஜினல் வந்து அன்றைக்கி நீங்கள் என்னை துரத்திட்டு வந்தீங்க, அப்போது பிள்ளைங்களோட ஸ்கூல் பேக்கில் தான் நான் அதை போட்டேன். அது இப்போ எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனால் மொத்தத்தில் ஒரிஜினல் ரிப்போர்ட்டுமே இருக்குது. அதில் இந்த இதுதான் எழுதியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணது கர்ணா தான். இதை அடித்து நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் உண்மை. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கும் கர்ணாக்கும் என்ன டீலிங் அப்படின்னா, என்கிட்டேருந்து அவன் நிறைய ஏமாற்றிருக்கான், என்னை நிறைய கொடுமை பண்ணியிருக்கான். அதனால தான் இதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து அவனுக்கு நான் ஒரு அடியை கொடுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவன்கிட்டேருந்து நான் வேணுன்ற அளவுக்கு பணத்தை ஏமாற்றியாச்சு. இதுக்கப்புறமும் அவன் பயந்துக்கிட்டு தான் இருக்குவான். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பயம் நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தப்பு பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற பயமும் பதட்டமும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கருணா முகத்தில் தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கும். எங்கள் பார் வெற்றி, இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட எதுவுமே பேச விரும்பலை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே நீ தான் முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு என்ன அளவிடு. நான் எந்த தப்புமே பண்ணாதவன். தப்பு பண்ணவனை போயிட்டு தண்டிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாணிக்கம் வந்து டீசெண்டாக கலண்டுக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சி, இடி விழுந்த மாதிரி இருக்குது. மூச்சே ஒரு நிமிஷம் நின்று போகிற மாதிரி இருக்குது. அபிக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடியை நம்ம கொடுத்துட்டோமே. நமக்காக அவங்க குடும்பத்தில் எல்லாரையுமே விட்டுட்டு, அவங்கள எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு நமக்காக வந்தவ. அவ்வளோ போயிட்டு நம்ம இத்தனை வருஷமாக தண்டனையை வைக்க வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுக்கி போய் நிற்கிறாங்க நம்ம கர்ணா. சரி நம்ம வெற்றி. ஸோ இப்போது கர்ணாவை விடவே கூடாது. அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து நினைக்கிறாங்க. இப்போது அந்த கோவத்தில் தான் நம்ம வெற்றி வந்து இப்போது கர்ணாவை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இங்கே நம்ம அபியை பார்க்குறாங்க. அபி இங்கே வெற்றியை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. அபி ஒரே நிமிஷம் இல்லை அபி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாரு வெற்றி, உனக்கும் எனக்கும் பேசுகிறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது, தேவையே இல்லை. உங்ககிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் என்ன தான் சொன்னாலும் நீ எதையுமே அதாவது நம்ப மாட்டேன். உன் கர்ணா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியம், அப்படி தானே? இங்கே பாரு, தேவையில்லாமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ வெற்றி இருந்துட்டு சடான்னு
அதாவது தெருன்னு கூட பார்க்காம நம்ம அபியோட காலில் விழுந்துடுறாங்க. வெற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அபி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் எவ்வளோ நாளாக உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். அது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. இந்த கர்ணா எவ்வளோ மோசமானவன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாரு அபி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ அபி, ப்ளீஸ் அபி. நான் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன், என்ன நடந்தது அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பார்வதி அக்காவை கொலை பண்ணல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது வெற்றி வந்து அழுது நம்ம அபிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அபியுமே என்ன சொல்கிற வெற்றி, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, நான் இப்போ தான் மாணிக்கத்தை பார்த்து பேசினேன். மாணிக்கம் மூலமாக தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது. நீ கொலை பண்ணல அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவும் ஆதாரப்பூர்வமாக. அதுக்கான ரிப்போர்ட்டு என்கிட்ட இருக்குது. அதாவது பார்வதி அக்காவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்டில் தான் இப்படி காட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ணா இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவன் தப்பு பண்ணிவிட்டு அந்த தண்டனையை உன்னை அனுபவிச்சு வச்சுருக்கான். தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அந்த கர்ணா அனுபவிச்சு ஆகணும் அபி, என்னை மன்னிச்சிரு அபி, உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் காலில் விழுறாங்க. அபிக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. என்ன தான் நம்ம வெற்றி மேலே கோபம் இருந்தாலுமே நம்ம வெற்றி மேலே பாசமும் லவ்வும் அன்பும் எல்லாமே இருக்குது தெரியுமா. ஸோ அதனால் இங்கே நம்ம அபியுமே வெற்றியை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. ஸோ இங்கே அபி சொல்கிறாங்க, கர்ணா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது மட்டும் தான் போய்கிட்டுருக்கு. ஸோ நம்ம சுடர் வந்து வெற்றிக்கு பிறந்த குழந்தை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் இன்னுமே வெற்றி ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னும் நிறையவே ட்விஸ்டெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி